friends, welcome to krishna-home-garden. Friends, நம்ம சேனல்ல கடைசியா போட்ட வீடியோல நம்ம தோட்டத்துல விதைகள் அறுவடை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு வந்து காய்கறிகள் அப்புறம் கீரைகள் அறுவடை தான் பார்க்க போறோம். இன்னைக்கு அறுவடையில முதலாவதா நம்ம பசலைக்கீரை அறுவடை பண்ண போறோம். தரப்பசலைக்கீரை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு பேக்ல எத்தனை வகையான கீரை இருக்கு பாருங்க. 2-3 வகை கீரையும் இருக்கு. அது இல்லாம ஒரு மிளகாய் செடி வச்சேன், அதுதான் காலி. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அறுவடை பண்ணிடுவோம். இந்த கீரை எதையுமே நாங்கள் விதைக்கல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்கக்கூடிய முக்கால்வாசி தொட்டிகளில் எல்லாத்துலேயுமே இந்த கீரை வளர்ந்துருக்கு பாருங்கள். இங்கே கூட பாருங்கள். இந்த கீரைக்கான சீசன் வரும்போது தானாகவே எல்லா குரோப்பைகளையும் முளைச்சிடும். நம்ம விதைக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இதுலேருந்து விதை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. ஃப்யூச்சரில் நம்ம அதை பற்றி ட்ரை பண்ணி பார்ப்போம், விதையெல்லாம் எடுக்க முடியுதான்னு. இப்போ இதை அறுவடை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததான் முருங்கைக்காய் பறிக்க போகிறோம். இன்னும் மேலெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பரங்கிக்காய் பாருங்கள். இதுதான் இந்த கொடியில் கடைசியாக இருக்கிற காய். இதில் வந்து இன்னும் கொடி வந்து உயிரோடு தான் இருக்குது. இதில் அடுத்தது காய் வருமா என்னன்றதை பற்றி தெரியல, பார்ப்போம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகா இருக்கு. இந்த கலர் பாருங்களேன், எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு. அடுத்ததா கத்திரிக்காய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததா மிளகா. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததா தக்காளி அறுவடை. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததா கலவைக்கீரை அறுவடை பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கே க்ரோபேக் கார்டனில் இங்கே வந்து கீரைகள் விதைச்சிருக்கேன். நிறைய ரக கீரைகள் விதைச்சிருக்கேன். அதுலேயும் நிறைய பாட்டில் வந்து விதைக்காமலே நிறைய கீரை வளர்ந்துருக்கு. அதனால் இப்போ வந்து கலவைக்கீரை அறுவடை பண்ணலான்னு வந்தேன். இங்கேருந்து இப்போ தான் நாம் பசலைக்கீரை அறுவடை பண்ணோம், தர பசலைக்கீரை. இப்போ அடுத்ததாக கலவைக்கீரையை அறுவடை பண்ணிக்குவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக. இந்த தண்டைக்கீரை செடி வந்து நம்ம இதிலே வளர விட்டோம்னா ரொம்ப பெரிய செடியாக வளர்ந்துடும். அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய மற்ற செடிகள்லாம் வளராமல் போயிடும். அதனால தான் இதை வேரோடு பிடுங்கி எடுக்கிறேன். மற்றபடி நம்ம கீரைகள் அறுவடை பண்ணும்போது தண்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா அடுத்ததாக இன்னொரு அறுவடைக்கு கீரை வளர்ந்து வரும். ஆனால் இது வந்து ரொம்ப பெருசாக வளரக்கூடிய தண்டுக்கீரை செடி. அடுத்ததாக பாருங்கள், வேலைக்கீரை, குப்பைக்கீரைன்னு நிறைய கீரைகள் இருக்குது. எல்லாத்தையும் பறித்து முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக மணத்தக்காளி கீரை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நம்ம செர்ரி பறிக்க போகிறோம். இது நம்மளோட ட்ரீம் கார்டனில் ஒரு மரத்தில் வந்து நிறைய பழம் இருக்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து மரம் முழுக்கவே வெறும் பழங்களாக இருந்தது. ஆனால் இந்த மரம் வந்து அந்த அளவுக்கு காய்க்கலை. இது வச்சதுலேருந்தே எப்பயாவது ஒரு தடவை தான் இந்த மாதிரி ஒரு சில காய்கள் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக கொய்யா அறுவடை. ஃப்ரெண்ட்ஸ், அறுவடையில் அடுத்ததாக கருவேப்பிலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான அறுவடை ரொம்ப சூப்பராக நடந்து முடிஞ்சுது. இன்றைக்கி வந்து நிறைய கீரைகள் அறுவடை பண்ணியிருக்கோம். கலவைக்கீரை, மணத்தக்காளி கீரை, அப்புறம் பசலைக்கீரை நிறையவே அறுவடை பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் கூட அறுவடை ரொம்ப நீளமாக போகும். அதனால தான் இன்றைக்கி காய்கறிகளை தனியாக அறுவடை பண்ணியிருக்கேன். பூக்களையும் காந்தாரி மிளகாலாம் இன்னும் அறுவடை பண்ண வேண்டியிருக்கு. அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.